ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? எத்தனை பேர் இன்னைக்கு ஆண்டவர் பேச போகிறாருன்னு வந்திருக்கீங்க? ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்ம கூட பேசுவார் என்று விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். நான் இன்னைக்கு மிகவும் வாஞ்சையோடு வந்திருக்கிறேன். கர்த்தர் என்னை கொண்டு என்னிடம் பேச போகிறார், என்னை கொண்டு உங்களிடம் பேச போகிறார். ஹல்லேலூயா. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். பரிசுத்தமுள்ள பிதாவே, எங்களோடு பேசும், எங்களோடு இடைப்படும். இந்த பூமியில் இந்த வாரம் முழுதும் வார்த்தைகள் கேட்டோம். ஆனால் இப்போ கேட்க போகிற வார்த்தை முழுக்க உன் வார்த்தையாக இருக்கட்டும். மனிதனுடைய வார்த்தைகள் வேண்டாம் ஆண்டவரே. உன் வார்த்தைகள் கேட்கும்படி வாஞ்சையாய் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. வார்த்தைகளை கேட்கும்படி மகிழ்ச்சியாய் வந்திருக்கிறோம். உம் சத்தத்துக்கு செவி கொடுக்கும்படி எங்கள் காதுகளை திறந்திருக்கிறோம், எங்கள் உள்ளத்தை திறந்திருக்கிறோம். எங்களோடு பேசும், எங்களோடு இடைப்படும். உம் நாமத்தை மையப்படுத்தி கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. சபையார் ஆமென் சொல்லாமா? யோவான் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஹல்லேலூயா. என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். ஜீசஸ் நமக்கு ஏதோ ஒன்று சொல்ல போகிறாரு. அதனால் நமக்கு அவரிடத்தில் சமாதானம் இருக்க போகிறதான். ஜீசஸ் அப்படின்னா ஜீசஸ் நீங்கள் சொல்ல போகிறீங்க பாருங்கள். நம்ம ஒத்துமையாக வாழ்வோம், திடீர்னு ஒரு பேச்சு பிசகி போயிடும், ஒத்துமையாக போயிடும். பார்த்துருக்கீங்களா? ஏன்? அவங்க பேசின பேச்சினால் எனக்கு சமாதானம் இல்லை. ஆனால் இந்த காலைவெளியில் இயேசு சொல்லுகிறார், என்கிட்ட உனக்கு சமாதானம் இருக்கும். ஆமென். லைஃப்பில் யாருக்கிட்டனாலும் கோச்சிக்கலாம், ஜீசஸ் கிட்ட மட்டும் கோச்சிக்கவே முடியாது. என்னால் முடியாது, உங்களால் முடியுமான்னு தெரில. ஆமென். யாருக்கிட்டனாலும் கோச்சிக்கிட்டு வேறு வழி இருக்குது. நீ இல்லைன்னா இன்னொரு ஆள் அப்படின்னு சொல்லலாம், இந்த வேலை இல்லைனா இன்னொரு வேலைன்னு சொல்லலாம், இந்த 50 ரூபா நோட்டு இல்லைனா இன்னொரு 50 ரூபா நோட்டுன்னு சொல்லலாம். இயேசு இல்லைனா இன்னொரு இயேசு இல்லை. இந்த இயேசுவோடு நமக்கு சமாதானம் இருக்கிறது. அவர் சொல்லுகிற வார்த்தையும் நமக்கு சமாதானத்தை கொடுக்கிறது. இந்த சமாதானத்தை உண்டாக்கும் பொருட்டு இவைகளை சொன்னாராம். எவைகள்னா வீட்டில் போய் யோவான் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்தை படிச்சுக்கங்க. ஆமென். இந்த 16ஆம் அதிகாரத்தை முடிக்கும் போது 33ஆம் வசனத்தில் ஒன்றை சொன்னார். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. ஹல்லேலூயா. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. ஹல்லேலூயா. You shall have tribulation in the world. உலகத்தில் என்ன உண்டு? உபத்திரவம். அவரவருக்கு அவரவருடைய உபத்திரம் பெரியது, மற்றவருக்கு மற்றவருடைய உபத்திரம் சிறியது. ஆமென். வயிறு வலி அவங்க உங்களுக்கு வந்தால் தான் தெரியும்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் வயிறு வலியில் துடிப்பார், அவர் துடிக்கிறத ஒருத்தர் பார்த்து சிரிப்பார். ஆமாம். ஆனால் இவருக்கு வயிறு வலி வரும்போது தான் அந்த அருமை தெரியும். வராத வரைக்கும் அவர் சிரிச்சின்னு தான் இருப்பார். Jesus is talking about the tribulation coming for the children of God, to the disciples of Jesus. இயேசு கிறிஸ்துவினுடைய சீடர்களுக்கு வருகிற உபத்திரவத்தை பற்றி பேசுகிறார். என் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற மகனே மகளே, இன்றைக்கு காலையில் எழுந்துக்கும் போதே உபத்திரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு பாஸ்டர் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா உங்ககிட்ட தான் ஜீசஸ் பேசுகிறார். உலகத்தில் உனக்கு உபத்திரவம் உண்டு. ஆமென். நான் காலையில் ஸ்டார்ட் பண்ணி நம்மளே சர்ச்சுக்கு போகிறதுக்குள்ளே நிறைய உபத்திரவங்கள். ஆமென். முன்னாடிலாம் உபத்திரவத்தை பார்த்ததும் இது ஏன் வந்துச்சுன்னு நினைப்பேன். இப்போல்லாம் நான் பார்த்ததும் சொல்கிறேன், உபத்திரவமே நீ வந்திருக்கிற, உன்னை இயேசு ஜெயிச்சிட்டாரு, என்னையும் ஜெயிக்கும்படி செய்வார். ஹல்லேலூயா என்று சொல்லுகிறேன். உலகத்திலே உபத்திரவம் உண்டு. There will be tribulation in this earth. இந்த உலகத்திலே, நீ வாழ்கிற உலகத்திலே உனக்கு உபத்திரவம் உண்டு மகனே. ஹல்லேலூயா. At times this tribulation can come through the will of God. இந்த உபத்திரம் ஆண்டவருடைய வார்த்தையின்படி நடப்பதினால் கூட வரலாம். ஆமென். இதை அக்செப்ட் பண்ணிக்க ரெடியா இல்லையே? ஆண்டவருடைய திட்டத்தின் வழியில் வரும்போது கூட நான் வரும் உபத்திரம். Are you willing to face it or are you willing to run away? ஆமாங்க, சர்ச்சுக்கு போனாங்க, அங்கே தான் பிரச்சனை, வேண்டாம் என்று சொல்ல போகிறீர்களா? Don't worry, there is also a purpose for this tribulation. இந்த உபத்திரவத்தில் ஒரு நோக்கம் ஒன்றும் இருக்கிறது. Hallelujah. It is not that you are going to be delivered to your failures. It is for that God is going to deliver for victory. மகனே, இந்த உபத்திரம் உன்னை தோல்வியில் தள்ளுவதற்காக வரவில்லை, நீ மேற்கொண்டவன் என்கிற பெயரை பெற வைப்பதற்காகத்தான் வருகிறது. Hallelujah.
உங்கள் உபத்திரம் பெருகுவதற்கு முன்பதாக உங்கள் விசுவாசம் பெருக வேண்டும் ஜெயிப்பதற்காக என்கிற தலைப்பு தான் இன்றைய செய்தி. ஹல்லேலூயா, ஆமென். உங்கள் உபத்திரத்தை நீங்கள் ஜெயிக்க வேண்டும் என்றால் உங்கள் விசுவாசத்திற்கான போராட்டம் துவங்கிவிட்டது. A fight for faith என்கிற தலைப்பில் இன்றைய செய்திக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தி இன்றைய செய்திக்குள் வரப்போகிறோம். ஹல்லேலூயா. தேவஜனமே, இன்றைக்கு உலகத்திலே குறைவாக இருப்பது விசுவாசம். இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னார் என்றால் அவர் விசுவாசத்தை பற்றி தான் பேசுகிறார். அவர் உலகத்தை ஜெயித்தார் விசுவாசத்தில். Are you smart enough to face the problem that is coming against you? மகனே மகளே, உனக்கு விரோதமாய் வருகிற பிரச்சனையை ஜெயிப்பதற்கு நீ ஸ்மார்ட்டாக இருக்கிறாயா என்றால், இருக்கிற பாஸ்டர் அப்படின்னீங்கன்னா அந்த ஸ்மார்ட்னஸ் வேற ஒன்றும் இல்லைங்க, உங்கள் கையில் உள்ள விசுவாசமாகத்தான் இருக்கு. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை விசுவாசத்தில் ஜெயித்தார். பிசாசானவன் அவரை சோதிக்கும்படியாக உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போகிறான். நாம் மத்தேயு சுவிசேஷத்தில் இதை படிக்கிறோம். அப்பொழுது அவன் வந்த பரீட்சையே, அவன் ஜீசஸ் கொடுத்த பரீட்சையே ஜீசஸ் உடைய எதை காட்டிலும் இயேசு கிறிஸ்துவினுடைய விசுவாசத்துக்கு தான் அது பரீட்சையாக இருந்தது. மத்தேயு 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் அவன் முதலாவதாக வயிற்றுக்கு டெஸ்ட் பண்ணான். அவர் 40 days ஃபாஸ்டிங் இருந்த பிறகு எதை வச்சு டெஸ்ட் பண்ணான்னா சாப்பாடை வச்சு டெஸ்ட் பண்ணான். இங்கே ஜீசஸ்க்கு 40 days ஃபாஸ்டிங், கரியும் இல்லை ஒன்றும் இல்லை, பிசாசு சோதிக்கிறான். செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற மகனே மகளே, உன் விசுவாசத்தில் உணவு சேலஞ்சாய் வந்தா என்ன செய்யலாம்? How are we going to handle it? See, there is a test for our faith in the last days. கிறிஸ்தவர்களே, அது உணவில் இருந்தா கஷ்டம் போல நம்ம நிலைமை. ஹல்லேலூயா. How are we going to handle it? ஆமென். விசுவாச போராட்டம் உணவில் துவங்குகிறதுன்றவங்களா ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. But Jesus was hungered for 40 days and 40 nights. 40 நாள் புசிக்கவும் இல்லை குடிக்கவும் இல்லை. 40 நாட்கள் முடிந்த பிறகுதான் சாத்தான் அப்படி கை வச்சுட்டு வரான். ஹலோ 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 பிலீவர், விசுவாசியே. ஆமாடா சாத்தான், நான் தான் விசுவாசிடா. உன் முன்னாடி ஒன்றா ஒரு அவ்வு போட்டுக்கேன், போட மாட்டேன்டா, நான் அவ்வு விசுவாசி இல்லை விசுவாசி. சரி, ஓகே. உங்கள் ஆண்டவர் சாப்பாடு கொடுத்தாரா? தரல. எவ்வளோ நாள் தரல? 40 நாள். நைட்டில் கொடுத்தாரா? கொடுக்கல. பகலில் கொடுத்தாரா? கொடுக்கல. சரி, ஓகே. 40 நாள் ப்ரேயர் பண்ணிக்கிற, நீ பவர்ஃபுல்லான்னு செக் பண்ணலாம். இந்த கல்லெல்லாம் ஒரு 2 கல் எடுத்து சப்பாத்தி ஆக்கி மெல்லு அப்படின்னு சொன்னான்னா என் கையில் முதல் வேலையை செய்வேன். சூப்பர் ஐடியா கொடுத்துறாருப்பா. எங்கள் ஆண்டவர் கல்லேருந்தே சாப்பாடு வைப்பார், மண்ணில் மட்டும் இல்லை கல்லேருந்து வர வைப்பார். நான் சாப்பிட்ருப்பேன். தேவகுமாரன் தெரிந்து கொண்டார் இது விசுவாச பரீட்சை என்று. ஹல்லேலூயா. Are you ready to face? நம் உணவு நமக்கு பரீட்சையாய் வந்தாலும் உணவை காட்டிலும் விசுவாச பரீட்சையை தெளிவாய் புரிந்து கொண்டால் உணவு பெருசாக தெரியாது, விசுவாசம் பெருசாக தெரியும். ஹல்லேலூயா. சொன்னார், மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. ஆமென். இயேசு கிறிஸ்து தேவனுடைய வார்த்தையை ஃபுட்டோட ஓமிட்டு பேசி ஆண்டருடைய வார்த்தை தான் பெருசுன்னு பேசுகிறார். மனிதன் அப்பத்தினால் 40 நாள் ஃபாஸ்டிங்கில் அப்போன்னும் போதே பசி ஏறுது. பூரியும் கிழங்கும் எத்தனை வரேன்னு நேற்று பிரபு என்ன சொன்னார், ஐயா நான் ரொம்ப பசியாக இருக்கேன் அப்படின்னு நான் சொன்னேன். சாத்தா வந்து சொல்கிறான், சப்பாத்தி இருக்கு, அப்பம். இயேசு சொல்றார், அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து பிறக்கிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல போறீங்க, நான் தேவனுடைய வாயிலிருந்து பிறக்கிற வார்த்தையினாலே பிழைக்க போகிறேன்? அதனால தான் பிரச்சனை நடுவில் பிரச்சனைக்கு தீர்வை நாம் எதிர்பார்க்கவில்லை, அவர் வார்த்தையை எதிர்பார்க்கிறோம். ஹல்லேலூயா. எதை எதிர்பார்க்கிறோம்? பிரச்சனைக்கு தீர்வு எனக்கு வேணாம் ஆண்டவரே, எனக்கு உங்க வார்த்தை வேணும். எத்தனை பேர் போல்டாக சொல்ல போகிறீங்க? ஆனால் கிறிஸ்டியன்ஸோட ப்ரேயர் என்ன தெரியுமா? ஆண்டவரே பைபிள்லாம் ஓரங்கட்ட ஆண்டவரே, எனக்கு இப்போ ஒரு 10,000 தேவை, ஒரு 10,100 போட்டு விடுங்க ஆண்டவரே. எடுக்க போகும்போது பைக்கில் பெட்ரோல் போட்டு எட்டுன்னு வரணும்ல ஏடிஎம்ல, அப்படின்னு தான் நம்ம பேசுகிறோம். இயேசு சொல்லுகிறார், அப்பம் பெரியதல்ல தேவனுடைய வார்த்தை. ஆண்ட்ரூ ஓமக் என்று சொல்கிற ஒரு ஊழியக்காரர் சொன்னார், ஒரு முறை ஒரு நிறுவனத்தில் பெரிய பிரச்சனை,
போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்லாம் கூடி எல்லாம் உட்காந்து பேசுகிறாங்க. ஸ்டார் ஹோட்டலில் மீட்டிங் போட்டு சாப்பிட்டுக்கினே பேசுகிறாங்க. ஆண்டவர் சொன்னாரா, அப்பா நீ இந்த கூட்டத்து நடுவில் உட்காந்து சாப்பிட்டுக்கினே பிரச்சனைக்கு தீர்வு காண போறியா அப்படின்னு. அவர் சொன்னாரா, அப்பா இந்த கூட்டத்து கூட உட்காந்தா பிரச்சனை தீர்ற மாதிரியே தெரில, இவங்க 3 நாள் சாப்பிட்டு பிரச்சனையாக போட்டு போயிடுவாங்க. நான் உங்ககிட்ட வரேன்னு போயிட்டு பைபிள் மட்டும் தான் படிச்சுக்கினே தரான். He was just reading. அவர் சொல்கிறார் 3 நாள் கழிச்சு கூட்டம் முடிஞ்சிச்சான், அவங்களே பிரச்சனையெல்லாம் தீர்த்துட்டு போயிட்டாங்களாம். நான் போவே இல்லைன்னு சொன்னார். அதை சொல்லும்போது எக்ஸாம்பிளாக சொல்கிறார், அப்பம் பெரியதல்ல அவர் வார்த்தை பெரியதென்று. ஹல்லேலூயா. இனி உலகத்தில் வரப்போகிற விசுவாச போராட்டத்தில் மகனே மகளே, நீங்களும் நானும் ஆண்டவர் நமக்கு ஒரு நாள் ரீசார்ஜ் பண்ண விடாமல் அடுத்த நாள் பண்ணுறதுக்கு காசு கொடுத்தாருனாலே இடர்ல அடைஞ்சிருமோங்கிற பயம் நமக்குள் இருக்கிறது. ஆண்டவர் கையில் ஸ்மார்ட் ஃபோன் கேட்டோம், ஆண்டவர் என்ன பண்ணல, இன்னும் சொல்லுங்க தரல. ரீசார்ஜ் பண்ணுறது ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால என் ஜிபேயில் காசு உண்டாவதாக, எனக்கு ரீசார்ஜ் ஆவதாக போது அவர் ஒரு நாள் ஃபுல்லாக போடல. டிஸ்டர்ப் ஆகிட்டோம். நான் அவருடைய வார்த்தையினாலே பிழைக்கப் போகிறேன். கையில் எடுத்துங்க, சொல்லுங்கள், நான் அவருடைய வார்த்தையினாலே பிழைக்கப் போகிறேன். நான் அவருடைய வார்த்தையினாலே பிழைக்கப் போகிறேன். நான் சொல்லட்டுமா, ஒரு நாள் நமக்குலாம் வயசாயிட்டு, பயங்கர வயசாயிட்டு. எப்படி எவ்வளோ நேரம் வச்சிங்க, ஒரு 1000 வருஷம் 931 வருஷம் என்ன பண்ணுறது, பயங்கர வயசாயிட்டு. இவர் வாயில் சப்பாத்தி சாப்பிட முடியாதுன்ற நிலைமை வந்து, அப்போ சாப்பிட முடியாத நிலைமையில் வந்து மூக்கில் ரயில்ஸ் டியூப் போட்டு ரயில்ஸ் டியூப் வழியாக சாப்பாடு இன்ஜெக்ட் பண்ணும்போது ஃபுட்டு இன்டேக்கே எடுக்க மாட்டுது. ரயில்ஸ் டியூப் வழியாக என்ன பண்ணல, ஃபுட்டே போல் இந்த ட்ரிப்ஸே ஏறக்கூடாத அளவுக்கு மசில்லாம் வீங்கி போச்சுன்னு சொல்கிற நிலைமை வரும்பொழுது, ஃபுட்டு இன்டேக் வராத நேரத்துலையும் பிழைப்போம். என்னத்தை சொல்லி பிழைப்போம், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன், நான் மரண இருளேன் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். லாஸ்ட் மினிட்ல யூஸ் பண்ண வேண்டாம் மகனே, இந்த மினிட்ல என்று யூஸ் பண்ண போகிறோமே, இதற்கு பெயர் தான் விசுவாசத்தின் போராட்டம். யூஸ் பண்ணலாமா? எது மாதிரி யூஸ் பண்ண போறீங்க? ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம குறைவு இருக்கவே கூடாது. ஆமென். சாத்தான் கம்பேர் பண்றாங்க, அப்பம் தான் பெருசு, ஆண்டவருடைய வார்த்தை சிறுசுன்னு. ஜீசஸ் நின்று சொன்னார், உலகத்தில் நம்ம எல்லாருக்கும் நினைப்பூட்டினார், அப்பம் பெரியதல்ல என் தேவனுடைய வார்த்தை பெரியது. ஹல்லேலூயா. 2வது வசனம் மத்தேயு 2வது பகுதி மத்தேயு 4:5 பரிசுத்த நகரத்துக்கு கொண்டு போனான். எங்கே கொண்டு போனான்? 1000 வருட அரசாட்சி இந்த சிட்டியிலேருந்து தான் ஜீசஸ் ரூல் பண்ண போகிறாரு, எருசலேமில். அங்கே கூட்டின்னு போகிறான். கூட்டின்னு போயிட்டு உப்பரிகையின் மேல் நிறுத்தி, எங்கே நிறுத்தி? உப்பரிகையின் மேலே. முதல் ஜீசஸை உப்பரிகையில் கொண்டு போய் நிறுத்துறான். அங்கே சொல்கிறான், இயேசுவை கொண்டு போய் நிறுத்தி கீழே தாழ குதியும், தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார், உன் பாதம் கல்லில் இராதபடிக்கு அவர்கள் தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். உங்கள் ஆண்டவரை நம்புறிய குதி, பாவத்தில் குதி, கடனில் குதி, உங்கள் ஆண்டவர் உன்னை காப்பாற்றுவார். உயிரை மாய்ச்சிக்கோ, உயிரை ரிஸ்க் எடு, உன் ஆண்டவர் உன்னை காப்பாற்றுவார். கவனிங்க தேவஜனமே, நம்ம உயிரை ரிஸ்க் எடுத்து நம்ம பாவத்தில் விழ தேவன் வந்து காப்பாற்றுவார்ன்ற டைலாக்லாம் நம்ம சாத்தான் கையில் சொல்லக்கூடாது. நமக்கு ஆபத்து வரும்போது கட்டாயமாக கர்த்தர் காப்பாற்றுவார். நாமே வேண்டும் என்று ஆபத்தில் விழும்போது அது நாம் தேவனை பரீட்சை பார்க்கிறதாக அர்த்தம் என்று இயேசு நமக்கு கற்றுத்தரப்போகிறார். ஹல்லேலூயா. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசத்தில் நீதிமான் தேவனை சோதிக்க கூடாது. ஜீசஸ் தான் சொல்கிறாரு பாருங்க, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக. வண்டர்ஃபுல். 3வதாக உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் நிறுத்தி ராஜ்யங்களையும் அவர்களின் மகிமை அவருக்கு காண்பித்து, நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளெல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னார். நம்ம எல்லாருக்குமே ஒரு பீரியடில் டெம்டிங் வரும். என்ன டெம்டிங்னா, சாத்தான் சொல்லுவான், உங்கள் சர்ச்சில் காசே இல்லை, உங்கள் பாஸ்டர் கையில் காசே இல்லை, கிறிஸ்டியன்ஸ் கையில் காசே இல்லை. அது ஒருத்தர் இருப்பார், அவர் ஒரு உலகத்து மனுஷானா எவ்வளோ வச்சுக்கிறாரு. நீ ஒன்று பண்ண, அவருக்கும் ஒரு சலாம் போட்டு அவங்க சாமிக்கும் ஒரு சலாம் போட்டுறேன், தொட்டு தருவார் அப்படின்னு சொல்லுவான். நீங்களும் நானும் என்ன பண்ண போகிறோம்னு தெரில. ஆமேன். எனக்கு ரொம்ப சீரியஸான விஷயம். உன் தேவனாகிய கர்த்தராகிய நான் எரிச்சல் உள்ள தேவனாக இருந்துட்டார். யாத்திரை 20ஆம் அதிகாரத்தில் பிற தெய்வங்களை வழிபடுவது தேவனுக்கு பிடிக்காத ஒன்று. 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் என்ன பண்ணுவேன், நியாயம் விசாரிப்பேன், எனக்கு அது பிடிக்காது. சொன்னால் என் காலில் விழுந்துரு. ஆமேன். பிதாவாகிய தேவனுடைய ஒரே பேரான குமாரனை டெம்ப்ட் பண்ணான், பணத்தை காட்டி, பதவியை காட்டி, புகழை காட்டி. நீங்களும் நானும் இதற்கு விதி விலக்கல்ல.
நம்மளை கூட சொல்லுவான், உன்னை பெரிய ஆளாக்குறேன், உன்னை பெரிய ராணி ஆக்குறேன், உன்னை பெரிய ராஜாவாக்குறேன், என் காலில் விழுந்துரு, இதெல்லாம் உனக்கு தருவேன்னு. நான் உங்களுக்கு சொல்லட்டோமா, ஆதாம் காலத்துலேருந்து இன்று வரைக்கும் சாத்தான் கையிலேருந்து ஒரு குண்டு மணி கூட யாரும் வாங்கலை. அவன் காட்டி காட்டி ஏமாத்திட்டு திரும்பி பறிச்சுக்கிட்டு போய் கொண்டு தான் இருக்கிறான். எல்லா மனிதர்களும் சாத்தான் கொடுப்பான்னு போய் அவன் கொடுத்து அவன் பிடுங்கி இன்னொருத்தர் கையில் கொடுக்கறத தான் பார்த்து துடி திறந்திருக்கிறார்களே தவிர சாத்தானால் நாம் திருப்தி அடைய மாட்டோம். கர்த்தர் தான் நம்மை திருப்தியாக்குவார். ஹல்லேலூயா. மகனே மகளே, உலகம் நம்மை ஈர்க்கும், நயவஞ்சகம் பண்ணி ஈர்க்கும். சாத்தான் கிளியராக அஷூரன்ஸ் கொடுப்பான், அவன் கூட தான் இருப்பேன்னு. யார் கூட அவன் இருந்திருக்கிறான்? யாருக்கு நிரந்தர ஆசீர்வாதம் கொடுத்துருக்கிறான்? எல்லார் கையிலும் கொடுத்து பிடுங்கி இருக்கிறான். இயேசு மட்டும்தான் இம்மையிலும் பலன் தருகிறார், மறுமையிலும் பலன் தருகிறார். உன் விசுவாசத்தின் போராட்டம் துவங்கி இருக்கிறது மகனே. ஹல்லேலூயா. உலகம் கொடுக்கறத வேணான்னு சொல்லும், கர்த்தர் கொடுக்கறதுல திருப்தியாக இருக்கணும். எவ்வளோ கஷ்டமான விஷயம் தெரியுமா? உலகம் நம்ம முன்னாடி அஃபோர்ட் பண்ணோம். என் வழியில் வந்தேன்னா 1 கோடி ரூபாய் உன் அக்கௌண்ட்டில், என் வழியில் வந்தேன்னா ஆடம்பர வாழ்க்கை உனக்கு. கர்த்தர் அன்னைக்கு நம்ம குடிக்க கஞ்சி தான் கொடுத்துருப்பாரு. முடியவே முடியாது. நம்முடைய மகிழ்ச்சிக்கு இது உதவாது. அதுதான் உதவுகிறது போல் இருக்கும். ஜீசஸ் கிரைஸ்ட் 40 days ஃபாஸ்டிங் இருந்துட்டாரு. சாத்தான் கல்லெல்லாம் அப்பமாக்கி சாப்பிடுறான், ஒரு நொடியில பண்ணலாம். அவர் மாறாக நின்று விசுவாச போராட்டத்தை ஸ்டில் கண்டினியூ பண்ணினார். இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கு முன்பதாக விசுவாச போராட்டம் வந்து கொண்டிருக்கிறது மகனே மகளே. நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் கடைசி காலமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து சொன்னார், கடைசி காலத்தில் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் இருப்பார்கள். கிறிஸ்தவர்களே, உங்களுக்கும் எனக்கும் விசுவாச போராட்டம் துவங்கிவிட்டது. ஹல்லேலூயா. இப்போதுதான் நம்முடைய சப்ஜெக்ட் வருகிறோம். தீமோத்தேயுக்கு எழுதின நிருபத்துக்கு 1 தீமோத்தேயு 1 அதிகாரம் 1 வசனத்தில் பவுல் அப்போஸ்தலன் ஒரு முக்கியமான சத்தியத்தை நமக்கு கற்றுக் கொடுக்க போகிறார். பவுல் அப்போஸ்தலன் உலகெங்கும் சென்று ஊழியம் செய்தவர் என்று சொல்லுவேன். அன்றைய உலகம் 3 கண்டங்கள் தான். ஆசியா கண்டம், ஐரோப்பா கண்டம், ஆப்பிரிக்கா கண்டம். இந்த 3 கண்டங்களுக்கும் சுற்றி சுற்றி ஊழியம் செய்த ஒரு மாபெரும் ஊழியனாக திகழ்ந்தவர் பவுல் அப்போஸ்தலன். தனக்கு வயதான நிலை வரும்பொழுது 2வது மிஷனரி பயணத்தின் போது எபேசு சபையிலே ஒரு வாலிபனை கண்டெடுத்தார். அவன் ஒரு டீனேஜ் பையன். அவன் பேர் தீமோத்தேயு. தீமோத்தேயுக்கு சொத்து சேர்த்து வைக்க வேண்டும் என்கிற நிலையை பவுல் அப்போஸ்தலன் யோசிக்கவில்லை. தீமோத்தேயுவை பெரிய பாஸ்டர் ஆக்க வேண்டும் என்று பவுல் அப்போஸ்தலன் யோசிக்கவில்லை. தீமோத்தேயுக்கு என் விசுவாசத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதாக யோசித்தார். பவுல் அப்போஸ்தலன் அவனை பார்த்து சொல்லுகிறார், என் உத்தம குமாரனாகிய தீமோத்தேயு. எதில் உத்தமமா? விசுவாசத்தில். நம்ம நிறைய ஈவெண்ட்ஸ் பண்ணுறோம். புதன்கிழமை ஃபாஸ்டிங் ப்ரேயர், செவ்வாய்க்கிழமை தெலுங்கு சர்வீஸ், 4 நாள் மார்னிங் டிவோஷன். இவைகளின் முடிவில் நம் பிள்ளைகள் விசுவாசத்தில் வளர்கிறார்களா? காலம் கடைசி காலமாக இருக்கும். லூக்கா 18 அதிகாரத்தில் சொன்னார், மனுஷகுமாரன் வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ. ஜீசஸ் நம்ம எல்லாரோட ரெக்கார்ட் ஷீட்டை எடுத்துகிட்டு அதில் ஒன்றே தான் செக் பண்ண போகிறாரு. என்ன இருக்குதா? விசுவாசம். தீமோத்தேயுவை விசுவாசத்தில் வளர்க்கிறார் பவுல் அப்போஸ்தலன். மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், நம்முடைய விசுவாசம் எந்த அளவுக்கு வளர்கிறது? நம்முடைய விசுவாசம் வளரவில்லை என்றால் அதை வளர்ப்பதற்கு நாம் என்ன முடிவெடுக்க வேண்டும்? இன் த மிட்ஸ்ட் ஆஃப் த ஸ்ட்ரகிள்ஸ், நம்முடைய ஸ்ட்ரகிளின் மத்தியில், நம்முடைய பிரச்சனைகள் மத்தியில், நம்முடைய போராட்டங்களின் மத்தியில் நாம் விசுவாச போராட்டம் செய்தாக வேண்டும். விசுவாசத்துக்காக போராடாக வேண்டும். சரீரத்தில் பலவீனத்தோட எதுக்கு போராட வேண்டியதாகுது? விசுவாசத்துக்கு. முட்டி வலியோட எதுக்கு போராட வேண்டியது இருக்குது? விசுவாசத்துக்கு. வயசாயிட்ட பிறகு எதுக்கு போராட வேண்டியதாகுது? விசுவாசத்திற்கு. பாக்கெட்டில் காசு இல்லைனாலும் எதுக்கு போராட வேண்டியது இருக்குது? இயேசு மீது விசுவாசம். True faith is not measured by the lack of struggle, it is measured by endurance. ஐயா எனக்கு பிரச்சனையே வரல, நான் விசுவாசத்தில் இருக்கிறேன் என்று சொல்ல முடியாது தேவஜனமே. பிரச்சனைகளின் மத்தியிலும் நாம் நிற்கிறோமே, இது பெயர்தான் விசுவாசம். Are we enduring this? Are we enduring our troubles? Are we enduring our tribulations? Are we enduring the problems that we are facing in our life? Are we enduring painful truths? இது ஒரு வலிக்கிற ஒரு உண்மையாக இருக்கிறது. This world is fallen already. இந்த உலகம் விழப்பட்ட உலகமாக இருக்கு. இந்த உலகம் விழுந்து காண்கிறது. இந்த உலகத்தில் யாரும் விசுவாசத்தை பற்றி பேச போகிறதில்ல. ஹல்லேலூயா. உனக்கு இந்த பாட்டு பாட தெரியுமா? உனக்கு இந்த மெசேஜ் கொடுக்க தெரியுமா? உனக்கு இந்த டான்ஸ் தெரியுமா? உனக்கு இந்த ஆசீர்வாதம் வந்துச்சா என்று தான் கேட்க போகிறாங்களே தவிர நம்முடைய விசுவாசத்துக்கு
ட்ரைனிங் இல்லாமல் போகுமோ என்று பயப்படுகிற ஒரு காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆமென். What is the normal condition of our faith? Are we a good Christian? What is the reason behind it? நான் ஏன் இன்னைக்கு கிறிஸ்டியனாக இருக்கிறேன்? ஆமென். எனக்கு இந்த ரீசன் இருக்கு, அதனால தான் கிறிஸ்டியனாக இருக்கிறேன். தேவஜனமே, இயேசு சொன்னார், மனுஷகுமாரன் வருங்காலத்தில் விசுவாசத்தை காண்பாரோ. ஆர் அவர் ஃபெய்த் ப்ரூயிஸ்ட்? நம்முடைய விசுவாசம் மங்கி போயிருக்கிறதா அல்லது நம்முடைய விசுவாசம் காயப்பட்டு போயிருக்கிறதா? இஸ் இட் ஷேட்டர்டு? இன்றைக்கும் நம்மள பலருக்கு காலையில் எழுந்ததுமே ஜீசஸ் கையில் ப்ரே பண்ணால் நம்ம பிரச்சனைக்கு தீர்வு வரும் என்கிற நம்பிக்கையே போய்விட்டது. நம்பிக்கை வேணா பாஸ்டர்ஸ் மேலே வரலாம், இன்றைக்கி பிரச்சனை ஒரு பாஸ்டருக்கு ஃபோன் அடிச்சு எனக்கு ப்ரே பண்ணுங்கன்னு சொல்லான்ற நிலைமை வந்திருக்கிறத தவிர, என் இயேசு ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், என்னை மையப்படுத்துவாய்ன்னு சொன்னாரே என்ற தாட்டு கூட நம்ம விட்டு போய்விட்டது. ஹல்லேலூயா. Yes, brothers and sisters, there are dark nights. Our soul is depressed. Many times we feel things are not real. நிறைய நேரத்தில் புரியும் எதுவுமே உண்மை இல்லை என்று. அதன் மத்தியிலும் போராட வேண்டியது உண்மை இல்லாதவைகளை தேடி அல்ல, உண்மையான தேவன் மீது உள்ள விசுவாசத்தை தேடிதான். ஹல்லேலூயா. Are we going to understand today? விசுவாசத்தில் உத்தம குமாரனாகிய தீமோத்தேயுவுக்கு எழுதுகிறார். நம்பர் 1, பவுல் அப்போஸ்தலன் இவனை மகனாக தெரிவு செய்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு விசுவாசத்தில் நாம் விழக்கூடாது என்றால் நமக்கு ஆவிக்குரிய தகப்பன்மார்கள் சொல்லுகிறதை நாம் கட்டாயம் கேட்டாக வேண்டும். ஹல்லேலூயா. பாருங்க, நீங்கள் நிறைய பேரண்ட்ஸ் இங்கே வந்திருக்கீங்க, நீங்கள் எல்லாருக்கும் சாப்பாடு தராங்கன்னா நீங்கள் போய் எல்லாருக்கும் கொடுத்தாங்களான்னு செக் பண்ண மாட்டீங்க. உங்கள் பசங்களுக்கு கட்சிச்சான்னு முதல்ல செக் பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் தான் யாருக்கு பார்ப்பீங்க? ஆமாம், அதுபோல தான் நீங்கள் ஆவிக்குரிய பிள்ளைகளை பெற்றெடுத்து அவர்களுக்கு விசுவாசம் என்கிற இந்த பேக்கேஜ் கிடைத்ததா என்று செக் பண்ண வேண்டும் என்பதை கர்த்தர் இன்னைக்கு சொல்கிறார். ஹல்லேலூயா. பவுல் அப்போஸ்தலன் அன்னைக்கு மிக எக்ஸலண்ட்டான ஒரு லீடர். எல்லா சபைகளுக்கும் எழுதிட்டு எனக்கு பிறகு பிஷப்பாக தீமோத்தேயுவை ஏற்படுத்துகிறேன் என்று சொல்லவே இல்லை. எனக்கு பின்பதாக என் உத்தம குமாரனாகிய இந்த தீமோத்தேயுவுக்கு என் விசுவாசத்தில் இவனை உத்தமனாக காண்கிறேன் என்று விசுவாச பயிற்சி தான் கொடுக்கிறார். ஆமென். விசுவாசத்தில் நீதிமான் பிழைப்பான். நம்பர் 1, ஜீசஸ் கையில் டைரக்ட் பண்ணுறார். அவர் சொல்கிறார் முதல் வசனத்தில், நம்முடைய ரட்சகராக இருக்கிற தேவனும் நம்முடைய நம்பிக்கையாக இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் கட்டளையிட்டபடியே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாக இருக்கிற பவுல் சொல்கிறார், தீமோத்தேயு நான் அப்போஸ்தலனாக இருக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் மூலமாகவும் பிதாவாகிய தேவனுடைய மூலமாகவும். திஸ் இஸ் மை ஐடென்டிட்டி. தீமோத்தேயு நான் எப்படி நிற்கிறேன் தெரியுமா? நான் இயேசு மீது உள்ள விசுவாசத்தில். ஹல்லேலூயா. திருச்சபையே, ஊழியக்காரனாகிய நான் உங்களுக்கு முன்பாக நின்று சொல்லுகிறேன், என்னை நிற்க வைத்தது என் இயேசு மீது உள்ள விசுவாசம் மட்டும்தான். ஹல்லேலூயா. ஆமென். பல நேரத்தில் விழுந்து விடுவோம் என்கிற நிலை வந்தபோது கூட ஒரே நம்பிக்கையில் தான் நின்றோம். என் கர்த்தர் என்னை விழுந்தாலும் விழவிடாமல் என்னை தூக்கி நிறுத்துவார் என்கிற நம்பிக்கையில் தான் நாம் இங்கே நின்று கொண்டிருக்கிறோம். ஆமென். தன் மகனை பார்த்து சொன்னார், என்னை அப்போஸ்தலனாக அழைத்தவர் தான் என்னை நிறுத்தினார் என்று. இன்றைக்கி இதை படிக்கும்போது எனக்கு தோணுது, என் தேவன் அவரை பற்றி பெருசாக பேசி அதை என் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பது தான் என்னுடைய வேலையாய் இருக்கிறது. யார் இந்த உத்தம குமாரர்கள்? கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் தான் உத்தம விசுவாச குமாரர்களும் குமாரத்திகளுமாய் இருக்கிறார்கள். வேர் ஆர் வி டைரக்டிங் அவர் பீப்புள்? ஆமேன். சில இடத்துல சில ஃபேமிலி பிஸ்னஸ் இருக்கும். ஆமேன். ஒரு துணி கடைக்கு போவோம், அந்த குழந்தை 6th ஸ்டாண்டர்ட் 7th ஸ்டாண்டர்ட் 8th ஸ்டாண்டர்ட் படிச்சுருக்கோம். அந்த துணியை அது மடித்து கவரில் போட்டு அவங்க அப்பா கையில் கொடுக்கும், ஒரு பில்லு போடுவார். பார்த்துக்கிறீங்களா? ஒரு நகை கடைக்கு போவீங்க, அந்த ஓனர் அங்கே உட்காந்துருப்பார், அந்த குழந்தை எக்ஸலண்ட்டாக பிஸ்னஸ் உங்கள் கையில் பண்ணும். 8th ஸ்டாண்டர்ட் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பிள்ளைங்க. ஆனால் நம்ம பிள்ளைங்க நம்ம ப்ரே பண்ணுற மாதிரி பண்ணுவாங்களா? பிசாசுகளை விரட்டுவாங்களா? முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணுவாங்களா? ஆபத்தில் ஜீசஸை நோக்கி கூப்பிடுவாங்களா? இல்லை அவங்களே பாஸ்டர் போல நின்று பிறரை காப்பாற்றுவாங்களா? இப்படி செய்வார்கள் என்றால் இவர்கள் விசுவாசத்தில் உத்தம குமாரர்கள். என் செய்தியை கற்றுக்கொண்டிருக்கிற மகனே மகளே, கர்த்தர் உன்னை ஊழியத்துக்கு அழைத்தார் என்றால், நீ ஊழியத்திலே இருந்தாய் என்றால், உன் விசுவாசம் இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கிறது? ஆமென். ஹல்லேலூயா. உத்தம குமாரனுக்கு சொன்னார்,
உத்தம குமாரனே, கிருபை, இரக்கம், சமாதானம் உனக்கு பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உண்டாக கடவுது என்று சொன்னார். பவுல் அப்போஸ்தலனுக்கும் தீமோத்தேயுக்கும் உள்ள உறவு மிக முக்கியமான உறவு. இந்த மகன் இவன் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதை உறுதி செய்த இந்த பவுல் அப்போஸ்தலன் இந்த மகன் வாழ வேண்டும், அவன் விசுவாசத்தில் வாழ வேண்டும் என்பதையும் உறுதி செய்கிறார். If you are not a son, you will not equip yourself. இந்த தந்தை மகன் என்கிற உறவு இல்லை என்றால் நீங்கள் ஊழியத்துக்கு வர மாட்டீங்க. ரிலேஷன்ஷிப் பிஃபோர் மினிஸ்ட்ரி என்று நம்முடைய தாய் சபையில் ஒன் ஆஃப் த கோர் வேல்யூஸ். ஊழியம் பெரிதல்ல மகனே, உறவு பெரியது. தீமோத்தேயுவை பார்த்து சொன்னார், தீமோத்தேயுவே நீ என் மகன். ஆமாம், இதை படிக்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. There is a relationship. இந்த உறவு இருக்கிறது. This is empowering him for success. என் ஆவிக்குரிய தகப்பன் சொல்லிவிட்டார், என் ஆவிக்குரிய தாய் எனக்கு சொல்லிவிட்டார்கள், ஆகவே நான் புறப்படுகிறேன் என்று சொல்லுகிற தைரியம் இந்த தீமோத்தேயுக்கு இருந்தது. ஹல்லேலூயா. ஊழியம் செய்ய வந்திருக்கிற தேவ மகனே, மகளே, உங்கள் ஆவிக்குரிய தீமோத்தேயு எங்கே? Who is your தீமோத்தேயு? நான் நல்லா பாடுவேனா உங்களை போல பாடுற அந்த தீமோத்தேயு எங்கே? நான் நல்லா வாசிப்பேனா உங்களை போல வாசிக்கிற அந்த தீமோத்தேயு எங்கே? கடைசி காலத்தில் விசுவாச போராட்டத்தில் நாம் சேர்ந்து ஜெயிக்க வேண்டும் என்றால் நமக்கு பிள்ளைகள் அவசியம், அதுவும் ஆவிக்குரிய பிள்ளைகள் அவசியமாக இருக்கிறது. The world is going to challenge us. கட்டாயமாக உலகம் சேலஞ்ச் பண்ணும். ஒருவேளை இன்னைக்கு நம்ம விசுவாசத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கலாம், நாளைக்கு நமக்கு வயதாகி முழங்கால்கள் தள்ளாடுகிற நேரத்தில், கண்கள் இருளடைய நேரத்தில், என்ன பண்ணுவது என்று தெரியாத அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்து போயிருக்கிற நேரத்தில் நம்மை காப்பாற்ற ஒரே ஒரு குடும்பம் தான் இருக்கும். அந்த குடும்பத்துக்கு பேர் தான் விசுவாச குடும்பம். விசுவாச பிள்ளைகள் நம்மோடு கூட இருப்பார்கள். ஆமென். டெக்னாலஜி வளர்ந்த காலத்தில் இதோட காம்பீட் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? அதுவும் பெரியவங்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். இன்லேண்ட் லெட்டர் வாங்கின்னு வந்து வாரம் வாரம் லெட்டர் போடுறவர் இமெயில் அனுப்ப அவ்வளோ கஷ்டப்படுறாரு. அந்த இன்லேண்ட் லெட்டர் தான் இன்னும் எழுதினுக்கிறாரு. சொல்லும் போது அவருக்கு புரியல, அவருக்கு ஏறவும் இல்லை. இப்படி தான் வரப்போகிற காலத்தில் பல மாற்றங்கள் வரப்போகுது. அது நம்முடைய ஃபெய்த்தில் கூட வந்துடும். ஆமேன். The environment is challenging. We are not effective. நம்ம நினைச்சதை பலத்துடன் செய்ய முடியவில்லை. இந்த நேரத்தில் தான் தீமோத்தேயுக்கு பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், உத்தம குமாரனாகிய தீமோத்தேயுவை என்று உறவை மேம்படுத்தி பேசுகிறார். ஹல்லேலூயா. ஆமென். எஸ், we need mentors. செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற மகனே, மகளே, உன் விசுவாசம் பெருக வேண்டும் என்றால் உனக்கு ஆவிக்குரிய ஒரு தலைவன் அவசியம். There should be a mentoring relationship between you and your leader. நீங்க தனியா பண்ண முடியாது. ஆன்லைனில் நீங்கள் வளர்ந்துட முடியாது. நீங்கள் தன்னந்தனியாக வளர்ந்துட முடியாது. உங்களுடைய பவுல் என்கிற தகப்பன் உங்களுக்கு அவசியம். யூ நீட் கேர்ஃபுல் எக்ஸாமினேஷன் ஆஃப் த ரிலேஷன்ஷிப். நான் இன்னைக்கு நிறைய நேரத்தில் பார்க்குறேன், நிறைய மக்கள் சண்டை போட்டுக்கிட்டு மனசு கஷ்டத்தோட விட்டுட்டு போயிடுவாங்க. பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், ஒரு சர்ச்சை விட்டு இன்னொரு சர்ச்சை போகிற உறவு அல்ல இது. தகப்பன் மகனுடைய உறவு என்பதை பவுல் அப்போஸ்தலன் இங்கே சொல்லுகிறார். Who is your mentor today? What is the relationship behind it? What is the mentoring? ஊழியம் அடுத்த நிலைக்கு போக வேண்டும் என்றால் மென்டரிங் அவசியம். ஆவிக்குரிய தகப்பன் ஆவிக்குரிய மகனுடைய உறவு அவசியம் என்பதை பவுல் அப்போஸ்தலன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். தீமோத்தேயுவை பார்த்து சொன்னார், இவன் என்னுடைய உத்தம குமாரன் ஆகிய தீமோத்தேயுக்கு. தீமோத்தேயுவே உனக்கு கிருபை இருக்கட்டும், தீமோத்தேயுவே உனக்கு இரக்கம் இருக்கட்டும், தீமோத்தேயுவே உனக்கு சமாதானம் உண்டாகட்டும் என்று சொன்னவர் சில விஷயத்தில் அவரை வான் பண்ணுறார். நம்பர் 1, வேற்றுமையான உபதேசங்கள். ஹல்லேலூயா. என்னதுங்க? வேற்றுமையான உபதேசம். Don't heed to fables and endless genealogies. ஆமென். வேற்றுமையான உபதேசம், அவசியம் இல்லாத உபதேசம், உபதேசம் இன்வைனான உபதேசம், சபைக்கு ஒத்து போகாத உபதேசம் வேண்டாம் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. வேண்டாம். யூ நீட் சாலிட் டீச்சிங். நம்ம சபையில் எப்போதும் மார்னிங் டிவோஷனில் ஒரு ஃபுல் சாப்டர் படிப்போம். ஏதாவது கேலண்டர் உள்ள வசனத்தை எடுத்து படிக்க விட மாட்டாங்க. இப்போ நம்ம என்ன சாப்டர் படிச்சுட்டு இருக்கிறோம்? போன ஃப்ரைடே 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் தியானித்தோம். இந்த டியூஸ்டே என்ன தியானிக்க போகிறோம்? 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம். ஏன்னா நம்ம சைட் ட்ராக் அடிக்கக்கூடாதுன்னா we need strong doctrine.
அதுக்காக தான் ஃபுல் சாப்டர் படிக்கிறோம். ஐயா வான் பண்ணுறாரு, விசுவாசத்தில் நீ விழுந்துடக்கூடாதுன்னா வேற்றுமையான உபதேசம் வேண்டாம். பாருங்கள், நம்ம பிள்ளைங்க ஷார்ட்ஸ் பார்க்குறாங்களா இல்லையா? அப்படியே போயினேங்கிறாங்க. நேற்று செக்ரட் ஆர்ட் ஸ்கூலில் ஒர்ஷிப் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு பாப்பா ஷார்ட்ஸ் பாட்டுனாங்க, பின்னாடி படுத்துனுங்கிறாங்கன்னு பார்த்தா என்ன பண்ணுறாங்க, பார்த்துங்கிறாங்க. அவங்கள பிடிச்சி ஃபோனை பிடுங்கி தூரம் குறைச்சி ஒரு நிமிஷத்துக்கு மூடு மாறுது, அந்த ஷார்ட்ஸ் மாற்றுது. அதே போல தான் நம்முடைய விசுவாசமாகிய கப்பல் அலை மோதுது. நம்ம எங்கே போகிறோம் எங்கே போகிறோன்னு தெரியாத அளவுக்கு வேற்றுமையான உபதேசங்கள். ஒரு ஷார்ட்ஸ் பார்க்குறீங்க, அதில் ஒருத்தர் அன்பை பற்றி பேசுகிறார். இன்னொரு ஷார்ட்ஸ் பார்க்குறீங்க, அவர் அதில் அன்பே வேணான்னு பேசுகிறாரு. இன்னொரு ஷார்ட்ஸ் பார்க்குறீங்க, அன்பை பற்றி பேசுகிறவரை இவர் திட்டுறாரு. இன்னொரு ஷார்ட்ஸ் பார்க்குறீங்க, அன்பை பற்றி பேசாதவரை அவர் திட்டுறாரு. வாட் ஆர் வி கோயிங் டு ஹேண்டில்? அப்படி அதெல்லாம் நம்ம பார்த்து தான் வளரணும்னா இது என்னத்திற்கு? ஆமென். நம்பர் 1, விசுவாச போராட்டத்தில் ஜெயிக்க வேண்டும் என்றால் வேற்றுமையான உபதேசங்கள் வேண்டாம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நான் சொல்கிறத கேட்டுக்க போகிறீங்க? ஆமென். எது வேண்டாம்? லிசன் டு த வேர்ட் ஆஃப் காட். உங்கள் ஃபோனில் தான் ஆடியோ பைபிள் ஆன் பண்ணிவிட்டு இதே 1 தீமோத்தேயு கேட்டுக்கிட்டே இருங்க. டைரெக்டாக யார் ப்ரீச் பண்ணுவார்? பவுல் அப்போஸ்தலனே பேசுவார். ஆமென். ஏன்னா இந்த வேற்றுமையான உபதேசங்கள் பக்தி விருத்தியை கெடுக்கும். பக்தி விருத்திக்கு இல்லாத விஷயங்கள் 24 ஹவர்ஸ்ல நம்ம லைஃப்ல போய்கிட்டே இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்மெல்லாம் தீமோத்தேயுனா ஆண்டவர் நம்மளை பக்தியாக மாறும்படி சொல்கிறார். எத்தனை பேர் மாறலாம்னு நினைக்கிறீங்க? கன்ஃபார்ம்டா. நான் என் வாழ்க்கையை பக்தியாக தான் அமைக்கப் போகிறேன். நம் தாய் திரு நாடு பக்திக்கு பேர் போன நாடு. அவரவர் தங்கள் தெய்வங்களை எவ்வளோ பக்தியாக வணங்குறாங்கன்னு நம்ம பார்த்துருக்கோம். கிறிஸ்தவர்களாகிய நாம் பக்தி விருத்தி அடைய போகிறோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் பக்தி அடைய போகிறீங்க? என்ன பண்ண போகிறோம்? பக்தி. நேற்று ப்ரே பண்ணதோட இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ப்ரே பண்ண போகிறேன். நேற்று ஊழியம் செய்ததோட இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊழியம் பண்ண போகிறேன். நேற்று 100 ஸ்தோத்திர பலிகள் போட்டேன்னா இன்றைக்கி ஒரு 150 போட போகிறேன் என்று பக்தி விருத்திக்கு நேராக நாம் போக போகிறோம். அந்நிய பாஷை பேசுகிறவன் தனக்கு தானே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். விசுவாச போராட்டத்தில் நமக்கு பக்தி விருத்தி அவசியம் என்பதை பவுல் அப்போஸ்தலன் தீமோத்தேயுக்கு சொல்லி கொடுக்கிறார். ஆமென். நெக்ஸ்ட் சொல்ல போறாரு, தர்க்கங்கள். என்னதுங்க? ஆர்கியூமெண்ட்ஸ். நோ அதர் டாக்டரின் வேண்டான்னு சொன்னவர், அவசியம் இல்லாத ஆர்கியூமெண்ட்ஸ், அன்வான்டட் கொஸ்டின்ஸ், சம்பந்தம் இல்லாத கேள்விகள், பக்தி விருத்திக்கு அவசியம் இல்லாத கேள்விகள் வேண்டான்னு சொல்லிட்டார். வெளிப்படுத்தல விசேஷத்தில் இயேசு அந்த இடத்துல சொல்லிப்பாரு, சாத்தானுடைய ஆழங்களை தெரிந்து கொள்ளாமல் இருக்கிற உங்களுக்கு ஆசீர்வாதம் வச்சிருக்கான்னு சொல்லி. நான் மக்கதோனியாவுக்கு போகும்போது உன்னை எபேசு பட்டணத்தில் இருக்க சொன்னேன்னு, நீ அங்கே இரு. அப்படி என்ன சொல்ல வரேன்னா, நிலைத்திரு, ரிமெயின் இன் யுவர் காலிங். திருச்சபையே, தேவ பிள்ளைகளே, நம்ம எல்லார் கையிலையும் ஒரு பெரிய ப்ராப்ளத்தை ஆண்டவர் அட்ரஸ் பண்ண போகிறார். என்ன தெரியுமா? நான் உன்னை அழைச்ச அழைப்பில் நிற்கிறியா? ஆர் யூ ஸ்டாண்டிங் இன் த காலிங் தட் ஐ கால்ட் யூ? நமக்கெல்லாம் தெரியும், கர்த்தர் நம்ம கையில் காசு இருக்கும்போது கூப்பிடல, ஒன்றுமே இல்லாத போது தான் அழைத்து காசு கொடுத்து நம்மை வாழ வைத்திருக்கிறார். வெறும் கையோடு இருக்கும்போது தான் இந்த கை நிறைய காசு கொடுத்தார். படிப்பு ஏறாத போது தான் ஞானி என்கிற பெயரை கொடுத்தார். உணவே இல்லாத போது தான் பிறருக்கு உணவு அளிக்கக்கூடிய திறமையை கொடுத்தார். உயிர் போகிற நிலையில தான் உயிரை கொடுத்து எனக்காக போ என்று சொன்னார். ஆமென். தீமோத்தேயுவே, நீ கேர்ஃபுல்லாக இருக்கணும்ப்பா. என் மகனே தீமோத்தேயுவே, இப்படி பேசுகிறவங்களுக்கெல்லாம் நீ செவி கொடுக்காதபடி விசுவாசத்தை எப்பொழுது பெருகும்படி செய்ய போகிறாய். ஆமென். இரு மனம் உள்ளவன் தன் வழிகள் எல்லாம் நிலையற்றவன். ஒரு மனம் நமக்கு வந்துருச்சு, பக்தியாக இருக்க போகிறான்னு. 2வது மனம் தெரியுமா? நான் பணமும் சம்பாதிக்க போகிறேன். இப்போ நான் இரு மனம். பணம் சம்பாதிப்போன்றீங்க, பக்தியாக இருப்போன்றீங்க, இல்லை. இரு மனம். டுடே காட் இஸ் டீலிங் வித் அஸ். என் மகனே, இவைகளெல்லாம் விட்டுவிட்டு உன் விசுவாசத்தை வர்த்திக்கக்கூடிய பக்தி விருத்தி ஆகக்கூடிய காரியங்களை நீ செய்ய வேண்டும். நீங்களாம் கேட்கலாம், பாஸ்டர் எதுக்கு பாஸ்டர் இது எங்களுக்கு போய் சொல்லி தரீங்க? பிரதர், உங்கள் மனசாட்சிக்கு தெரியும் இந்த நான் சொல்கிற போதனை உங்களுக்கு தேவையா இல்லையான்னு. இல்லைனா விட்டுடலாம், நான் ஒரு சராசரி மனிதன் என்று சொல்லலாம்.
நீங்கள் தானே புலம்புனீங்க ஜீசஸ் கையில், சாமி என் உயிரை காப்பாற்றி கொடு, நான் உன் வழியில் வரேன்னு. சாமி எனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் கொடு, நான் உன் காலில் விழுறேன்னு. சாமி எனக்கு இந்த வேலையை நிரந்தரம் பண்ணி கொடு, நான் டெய்லி வாரம் உனக்கு ஊழியம் பண்ணுறேன். நம்ம தானே சொன்னோம், நம்ம தானே அர்ப்பணிச்சோம். ஆண்டவர், நான் தீமத்தை போல ஊழியம் செய்கிறேன், நான் உண்மையாக இருப்பேன் ஜீசஸ், என்னை காப்பாற்று என்ற ஆபத்தில் நாம் தானே கூப்பிட்டோம். இன்னைக்கு தேவன் தம்முடைய அழைப்பை மறுபடியும் ஊர்ஜிதப்படுத்துகிறார். பவுல் அப்போஸ்தலன் மூலமாக சொல்லுகிறார், என் உத்தம குமாரனாகிய தீமோத்தேயுவே, விசுவாசத்தில் உத்தம குமாரனாகிய தீமோத்தேயு, தீமோத்தி உன்னுடைய விசுவாசம் பெரிது என் மகனே. தீமோத்தேயு சொன்ன மாதிரி தான் நம்மளை பார்த்து சொன்னார், என் உத்தம குமாரனாகிய தீமோத்தேயுவே. Are you the successor to carry this gospel message? உங்கள் பாஸ்டர் ஒரு இடத்துக்கு போக முடியலன்னா, நான் போகிறேன் பாஸ்டர் என்று சொல்கிறதுக்கு தானே உன்னை அழைச்சார். What happened to you? பவுலுக்கு தெரியும் அவருடைய வாழ்க்கை முடிய போகிறது. His life is going to end. பவுலை ஒன்று சிறைச்சேதம் சீசர் பண்ணுவான், ரோமர்கள் கையில் போனாலும் கொன்றுவானுங்க, வேற எங்க யூதர்கள் கையில் போனாலும் கொன்றுவாங்க. அதற்குள்ள என் மகனே, என்னையே ஊற்றி நான் உன்னை வளர்க்கிறேன், என் வாழ்க்கை முடிவதற்கு முன்பதாக தீமோத்தேயுவை எழுப்பி விட்டுத்தான் மரிப்பேன் என்று போராடுகிற அந்த ஆவிக்குரிய தலைவனுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு எழும்பினவன் தான் இந்த தீமோத்தேயு. பிரதர் சிஸ்டர், சகோதர சகோதரிகளே, ஊழியத்துக்கு என்று அர்ப்பணித்த தலைச்சன் பிள்ளைகளே, ஆண் பிள்ளைகளே, பெண்களே, சகோதர சகோதரிகளே, கர்த்தர் என்னை ஆபத்தில் தெரிந்து கொண்டார், கர்த்தருக்கு என்று வருவேன் வந்து சொன்ன நீங்களும் நானும் இந்த விசுவாசத்தை காத்து கொண்டோமா? Are we establishing his work or are we continuing with our own sins? அவர் பணியை நம்ம நடத்துறோமா, இல்ல நம்மோடதுல ஸ்டைலா போய் கொண்டே இருக்கிறோமா? Today God's word is coming. Today God's strong preaching is coming unto us. God is calling us, my son of faith, Timothy. You are going to discharge all the duties today. உனக்கு என்ன நான் எந்தெந்த கடமைகள் கொடுத்தனோ அதை செய்வதற்கு நீ இன்றைக்கு உன்னை ஆயத்தப்படுத்திக்கொள். If you want to be successful in the near future, வருங்காலம் உனக்கு சாதகமாக இருக்க வேண்டும் என்றால் என் பணியை எடுத்துக்கொண்டு தொடர்ந்து போ என்று சொல்லுகிறார். Because you are the right person to start this job. ஆமென். அவனும் பணக்காரன் விட்டு பையன் கிடையாதுங்க தீமோத்தேயு, சாதாரண ஆளு தான். நிறைய கன்ஃபியூஷன். அவர் ஒரு யூதன் கூட இல்லை, ஒரு புறஜாதியான். ஊழியக்காரன் கையில் ஊழியத்தை பெற்றுக்கொண்டு உலகெங்கும் உள்ள திருச்சபைகளுக்கு ஆறுதலாக இருந்தால் என்றால் நம்முடைய அழைப்பு என்ன தேவஜனமே? கர்த்தர் நம்மை ஆபத்திலிருந்து காப்பாற்றினாரே, கடனிலிருந்து காப்பாற்றினாரே. அவிசுவாசிகள் மத்தியிலே, புறஜாதி ஜனங்கள் நம்மை பார்த்து கொண்டிருக்கிற மத்தியிலே, வாட் ஆர் வி ரிவீலிங்? நாளைக்கு திங்கக்கிழமை கிளம்பி உங்கள் வேலைக்கு போகிற நேரத்தில் நீங்கள் என்னத்தை மற்றவங்களுக்கு சொல்லித்தர போகிறீங்க? Are we going to express the loving relationship of your mentor? உங்களை ஊழியத்துக்கு அழைச்ச உங்கள் தேவனுடைய அன்பை சொல்ல போகிறீங்களா? இல்லை நீங்கள் எப்படி வாழ்கிறீங்களோ வாழ போகிறீங்களா? இயேசு எல்லார்கிட்டையும் இந்த காலையும் சொன்னார், விசுவாசத்தில் உத்தம குமாரனாகிய தீமோத்தேயுவே, நீதான் அது. God had a strategy. உங்களுக்கு ஒரு சேலஞ்சு இருக்குது. இயேசு உங்கள் சேலஞ்சை ஃபேஸ் பண்ணி உங்களுக்கு உயிர் கொடுத்தாரு. அவருக்கு ஒரு சேலஞ்சு வரும்போது நீங்கள் சாத்தான் கூட போய் சேர்ந்து அவர் உயிர் எடுக்கிறீங்களா? இல்லை ஜீசஸ் கூட வந்து அவரோட சேலஞ்சை ஃபேஸ் பண்ணுறீங்களா? என்னோட பிரச்சனை நமக்கு பெருசு, இயேசுக்கு சிறுசு. இயேசுவோட பிரச்சனை இயேசுக்கு பெருசு, நமக்கு சிறுசு. சபைக்கு வர்றது நமக்கு ஈஸி, ஊழியம் செய்கிறது நமக்கு ஈஸி, மக்களுக்கு சுவிசேஷம் சொல்கிறது நமக்கு ஈஸி. உத்தம குமாரனே, உத்தம குமாரத்தியே, என் தீமோத்தேயுவே, என்னை விட்டு எல்லாரும் போன பொழுதிலும் எனக்காக நிற்கிற அன்பின் மகனே, இதோ என் அர்ப்பணியை பெற்றுக்கொள். Take the task. What is the responsibility? Nurture the young congregation. இங்கே அமர்ந்து கொண்டிருக்கிற உங்கள் எல்லாரையும் பார்த்து நான் கேட்குறேன், உங்களில் பல பேருக்கு ப்ரே பண்ண தெரியும். உங்களை மாதிரி இன்னொருத்தருக்கு ப்ரே பண்ண சொல்லி கொடுத்தீங்களா? நிறைய பேருக்கு பாட தெரியும். உங்களை மாதிரி இன்னொருத்தருக்கு பாட சொல்லி கொடுத்தீங்களா?
உங்கள் ஆவிக்குரிய தகப்பன் உங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை நீங்கள் ஆவிக்குரிய தாயாய் தகப்பனாய் மாறி தீமித்து எழுப்பினீர்களா? பவுலுக்கு அன்றைக்கி நம்பிக்கை ஃபுல்லாக தீமித்தி மேலே. ஏன் தெரியுமா? அந்த நேரத்தில் விசுவாச புத்திரனாகிய தீமித்து கையில் தன் ஊழியத்தை கொடுத்து தன் ஸ்பிரிச்சுவல் ஹெரிட்டேஜ் கொடுக்கிறார் என்றால் காலம் கடைசி காலமாக இருக்குது. நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் போதே பல ஊழியக்காரர்கள் இறந்து போனார்கள். திருச்சபைகள் சின்னதாய் மாறினது. ஊழியங்கள் குறைந்து கொண்டு போகிறது. போதகர்களுக்கு உதவி செய்ய மக்கள் இல்லை. திருச்சபையிலே மக்கள் இல்லாதபடிக்கு ஆளால் தன் தன் திசைகளிலே போய் குறை பேசி கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் உங்கள் உத்தம விசுவாசம் மட்டுமே உங்களை ஊழியத்தில் நிறுத்தும். மக்கள் தங்கள் ஐடென்டிட்டியை மறந்துட்டாங்க. நான் கிறிஸ்டியனா, உலகத்தானா? எனக்கும் அவிசுவாசிக்கும் ஒரு டிமார்க்கேஷனே இல்லையே. அவனும் என்ன மாதிரி இருக்கான், நானும் அவனை மாதிரி இருக்கேன். கிரைஸ்ட் பற்றி ஒரு சென்டிமெண்ட்டும் எனக்கு இல்லையே. நானும் உலகத்தான ஒன்றாச்சே. நானும் அவனும் ஒரே ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறோம். அவன் சொல்கிறத நான் கேட்பேன், நான் சொல்கிறத அவன் கேட்பான். என்ன நான் கிறிஸ்டியன், அவன் அது இல்லை. மகனே, நீ கிறிஸ்டியன் மாத்திரமல்ல, நீ விசுவாசி. You have a greater portion of blessing. You have the greater faith in your hands. உன் கையில் மிகவும் பெரிய விசுவாசம் இருக்கு. இந்த விசுவாசத்தை வைத்து எத்தனையோ காரியங்கள் செய்யக்கூடிய ட்ரைனிங் கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிறார். இந்த விசுவாசத்தின் உத்தமம், இந்த விசுவாசம் மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்க வேண்டும். ஆபத்தில் இருக்கிற, வியாதியில் இருக்கிற, சுகவீனத்தில் இருக்கிற, கஷ்டத்தில் இருக்கிற, வருத்தத்தில் இருக்கிற மக்களை கர்த்தர் பக்கம் திருப்பும்படியாகத்தான் உனக்கு இந்த விசுவாசம் என்கிற அந்த ஆசீர்வாதம் கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய காலிங்கை நம்ம திரும்பி ரீகன்சிடர் பண்ண. நான் தான்ப்பா அந்த தீமைத்தையும், அப்பா நான் தான் அந்த தீமைத்தையும், நான் தான்ப்பா உத்தம குமாரன், என்னை பார்த்தம்பா சொன்னீங்க, நான் தான் அந்த லெட்டரை நைஸாக அழிச்சிட்டு நான் உம்மை விட்டு போனேன். டுடே God is going to empower you. நீங்கள் விட்டவைகளிலே கர்த்தர் உங்களை மறுபடியும் உபயோகப்படுத்த போகிறார். டுடே திஸ் இஸ் த மெசேஜ் ஆஃப் காஸ்பல் கமிங் டு யூ, டு யூனியன் வித் காட். தேவனோடு கூட மறுபடியும் நீங்கள் சம்பந்தம் கொள்ளத்தக்க ஒரு ஆசீர்வாதத்தை இன்றைக்கு கர்த்தர் தருகிறார். என் மகனே, நீ கர்த்தரிடம் மறுபடியும் இணைவாயா? Are you going to devote yourself? உன்னை நீ கர்த்தருக்கு மறுபடியும் அர்ப்பணிப்பாயா? இயேசு அல்லாமல் நம்மால் எங்க போக முடியும்? ஒவ்வொரு நாளும் ஆபத்திலே இயேசுவை கூப்பிடுகிறோம். அவர் ஆபத்திலிருந்து காப்பாற்றிட்ட பிறகு நம் இஷ்டப்படி போகிறோமே. Today God is encouraging us, motivating us, real encounter with God. அவரை பிரிந்து நம்மால் என்ன செய்ய முடியும்? கர்த்தர் நம்மை அழைக்கிறார். ஃபைட் த குட் ஃபைட். தீமைத்தீவே, நல்ல போராட்டம் போராடு. உனக்கு பணத்திலே பிரச்சனை வரும், போராடு. உனக்கு அந்தஸ்திலே பிரச்சனை வரும், போராடு. உன்னை மக்கள் மதிக்காமல் போகிற நிலையில் கூட நீ தாழப்பட்டு போவாய், போராடு. எதற்காகவும் உலகத்தோடு சம்பந்தம் கலந்து விடாதே என் மகனே, என் உத்தம குமாரனே. உலகம் உன்னை ஏற்கனவே கைவிட்ட போது நான் தான் உன்னை கரம் பிடித்து உன்னை தூக்கினேன். என்னை பிரிந்து உன்னால் போக முடியாது. நீ என் உத்தம குமாரன். கண்களை மூடி இதயத்தில் கை வைத்து இந்த பாடலை பாடலாம். பகைவர்களாயிரம் பேசட்டுமே, பயந்து போக மாட்டேன். பகைவர்களாயிரம் பேசட்டுமே, பயந்து போக மாட்டேன். துன்பங்களாயிரம் சூழ்ந்தாலும், துன்பங்களாயிரம் சூழ்ந்தாலும்
போறீங்க? உம்மை நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்து உள்ளே. நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்து உள்ளே. என் வழிகளெல்லாம் நீர் அறிவீர். என் வழிகளெல்லாம் நீர் அறிவீர். எல்லாம் உம் கிருபை. ஐயா, எல்லாமே உம் கிருபை. உம்மை பிரிந்து வாழ முடியாதையா. இசையா, 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 இசையா. உம்மை பிரிந்து வாழ முடியாதையா. இசையா, இசையா. மிகவும் கண்ணை திறந்து பாருங்க. கஷ்டமான காலம் பவுல் அப்போஸ்தலனுக்கு தன் மகனை பார்த்தே சொன்னார், நான் உன்னை வேண்டிக் கொள்கிறேன் என்று. 1 தீமோத்தேயு 1:4. நான் மக்கதோனியாவுக்கு போகும்போது உன்னை எபேசு பட்டணத்தில் இருக்க வேண்டிக் கொண்டேன். எல்லாரையும் பார்த்து வேண்டார். அப்பா, உலகம் கெட்டு போச்சு. ஆமேன். ஆமாம், மோசமான மன்னர்கள் ரோமாபுரியிலே ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். வேர்ஸ்ட் கிங்ஸ்லாம் இருக்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் என் மகனே, நீ சபையில் நிலைத்திராவிட்டால் உன் நிலைமை கடினம். நீரோ என்று சொல்லுகிற ஒரு மன்னன், நீரோ கிளவுடியஸ் சீசர் என்று சொல்லுகிற ஒரு மன்னன் வாழ்ந்த காலம் அது. ஆண்களும் திருமணம் செய்து கொள்ளலாம் என்கிற சட்டத்தை கூட அவன் இயற்றின காலம். உலகமே குழம்பி போய் கொண்டிருந்த காலத்தில், எல்லாம் பாவத்திலும் வாழ்ந்து கொண்டிருந்த போது, பரிசுத்தமாக இருக்கிற திருச்சபையை கொள்ளுகிறான், பாவத்தில் இருக்கிற மக்களை வாழ வைக்கிறான். ஐயா தீமோத்தேயுவை பார்த்து சொல்கிறார், என் மகனே, என் உத்தமமாய் நான் பெற்றெடுத்த ஒரு மகனே, நீ எபேசு பட்டணத்திலே இருந்துவிடு. மகனே, மகளே, ஜீசஸ் நீங்கள் நம்ம கையில் பேச போகிறோம். Why should we need ungodly things? கர்த்தருக்கு பிரியமில்லாத உலகத்திலிருந்து வருகிறது நமக்கு எதற்கு மகனே? வேண்டாம், நீ நிலைத்திரு. எபேசு பட்டணத்தில் இரு என்று சொல்லுகிறார் என்றால் சபையில நிலைத்திரு. சபையின் சட்ட திட்டங்களுக்கு நிலைத்திரு. வேற எந்த டாக்டரின் உனக்கு வேண்டாம். வேற்றுமையான உபதேசம் வேண்டாம். பக்திக்கு விரோதமான வார்த்தைகள் வேண்டாம். என் மகளே, தர்க்கங்கள் உனக்கு வேண்டாம். கட்டுக்கதைகள் உனக்கு வேண்டாம். நீ இப்படி இவைகளுக்கெல்லாம் கவனியாதே. என் உத்தம குமாரனே, கற்பனையின் பொருள் என்ன தெரியுமா? சுத்தமான இருதயம், நல் மனசாட்சி. உன் மனசாட்சிக்கு தெரியும் என்ன நடக்கிறது என்று. நம்ம மனசாட்சி தான் ரெக்கார்டிங் டிவைஸ். நம்முடைய மெமரி கார்டே இங்கே தான் இருக்குது. இந்த மெமரி கார்டில் டவுன்லோட் ஆயிடுச்சு, இந்த மெமரி கார்டில் ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்குது. இது சொல்வதை கேள். என் மகனே, உனக்கு சுத்தமான இருதயம், மனசாட்சியை ஓரங்கட்டி வாழ்கிற வாழ்க்கை அல்ல, நீதான் மனசாட்சியில் செயல்பட வேண்டும். என் உத்தம குமாரனாகிய தீமோத்தேயுவே என்று சொல்லுகிறார். அந்த மனசாட்சியில் கை வைப்போம். இவைகளை சிலர் நோக்கலையாம். 6th verse சொல்றார், சிலர் மனசாட்சிக்கெல்லாம் அதெல்லாம் ஓரம் கட்டிடுவாங்க, வீண் பேச்சுக்கு இடம் கொடுத்து விலகி போவார்கள். ஆனால் நீயோ உன் மனசாட்சி சொல்லுவதை கேட்க வேண்டும். ஏனென்றால் ஒரு நாள் இந்த மனசாட்சி தான் உன்னோடு கூட வரப்போகிறது. இந்த மனசாட்சி நீ படுக்கும் போது படுத்துக் கொள்ள போகிறது. இந்த மனசாட்சி தான் உன்னை கர்த்தரிடம் கூட்டிக் கொண்டு போக போகிறது. என் உத்தம குமாரனே,
இந்த மனசாட்சி தான் விசுவாசம் பெரியது என்று இன்றைக்கு உனக்கு சொல்லுகிறது என்றால் நீ ஒப்பு கொடுப்பாயா? இன்னைக்கு கர்த்தர் நம் மனதில் பேசி கொண்டிருக்கிறார். விட்டு விடாதே என் மகனே, உன் உத்தமத்திலே நிலைத்திரு. யோபு பக்தன் நிலைத்தது போல, பரிசுத்த பவுல் நிலைத்தது போல, இயேசு கிறிஸ்து சிலுவை பரியந்தம் தன் உத்தமத்தில் நிலைத்திருந்தது போல, ஒவ்வொரு ஊழியர்களும் உத்தமத்தில் நிலைத்திருக்கிறது போல என் தீமோத்தேயுவே உன்னை அழைக்கிறேன். நம்ம இப்போ ரெஸ்பாண்ட் பண்ணலாமா? நீங்கள் பேசுங்க இப்போ ஜீசஸ் கையில். ஜீசஸ் உங்கள் பக்கத்தில் இருக்கிறதா நினச்சிக்கோங்க. நீங்கள் நினச்சிக்கிட்டாலும் அவர் பக்கத்தில் தான் இருக்கார். ஜீசஸ், உம்மை பிரிஞ்சு போக மாட்டேன், நான் உம்மை உத்தமமாய் பின்பற்றுவேன். நம் உத்தமம் அவர்தான். நம்முடைய உத்தமத்துக்கு பரீட்சை அவரிடத்தில் தான். உலகம் நம் பின்னே, உலகத்தை பின்னாடி தள்ளுங்க, போ பின்னாடி. கெட் பேக் யூ டெவில். சாத்தானே அப்பாலே போ என்று சொன்னது போல பின்னாலே போ. என் தேவனிடத்தில் உத்தமமாய் நான் வந்து விழப்போகிறேன். நமக்கு நாளைக்கு என்ன நடக்கும்னு தெரியாது. இன்னைக்கு கர்த்தரோட நம்ம இணைகிற இணைப்பு நம்மை அவருடைய உத்தமனாய் உத்தமியாய் மாற்றும். அவர் சொன்னார், நான் தான் திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். அந்த திராட்சை செடியின் ஒரு கொடியாய் இருப்பதை நான் நாடுகிறேன். அவர்தான் மெய்யான மெய்ப்பன், நல்ல மெய்ப்பன் என்றால் அவர் தொழுவத்தில் ஒரு ஆடாக நான் இருக்க விரும்புகிறேன். அவர் என் மெய்ப்பர் என்றால் நான் ஆடு. அவர்தான் வாசல் என்றால் அந்த வாசல் வழியாய் நான் உள்ளே பிரவேசிப்பேன். ஷீதனபோலா கதினபோ ரீதனபதின கலபோ ஷாரதன போலி கதினையே தேவேரி பேரின. மகனே மகளே, உன்னை வேண்டிக் கொள்கிறேன். கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை என் காதில் கேட்டபோதே நான் அழுத. ஆண்ட கேள, சாரி டாடி. என் மனசாட்சியை நான் அடகு வச்சு யோசித்தது செய்ததுக்கெல்லாம் சாரி கேட்குறேம்மா. என்னை போய் உத்தமன் குமாரனேன்னு சொல்லிட்டீங்களப்பா, நான் வந்துடுறேன்ப்பா. என்னை போய் நீங்கள் உங்கள் குமாரன் சொன்னீங்களப்பா, நான் வந்துடுறேன்ப்பான்னு நான் காலையிலேயே ஆண்ட கையில் சரண்டர் ஆகினேன். அதே ப்ரேயர் தான் இன்றைக்கி உங்களுக்கும் பண்ணுகிறேன். ஆண்டவரே, என் பிள்ளைகள், எனக்கு கொடுத்த உம் பிள்ளைகள் உம்மிடத்தில் சரணடையும்படி செய்கிறேன். உம் பாதத்தில் சரணடையட்டும். இந்த கடைசி காலத்தில் விசுவாசம் இல்லாதபடி உலகம் போய்கொண்டிருக்கிற நேரத்தில், கட்டுக்கதைகளை பேசிக்கொண்டிருக்கிற நேரத்தில், தர்க்கங்களை பேசிக்கொண்டிருக்கிற நேரத்தில், முடிவில்லாத ஜீனியாலஜிஸை தலைமுறைகளை பேசிக்கொண்டிருக்கிற இந்த நேரத்தில், இதோ உம்முடைய விசுவாசத்திலே உத்தமமாய் உம் பாதத்திலே சரணடைய இதோ நாங்கள் எங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்கிறோம் தகப்பனே. அப்பா, இதோ தீமோத்தேயுக்களை உம் பாதத்தில் கொண்டு வந்து சரணையபடி செய்கிறோம். ஆண்டவரே, எங்களை ஏற்றுக்கொள்ளும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.